ஒரு வழியா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் இன் தமிழுக்கான ஒரு அப்டேட், ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ, ஷோ ஸ்டார்ட்டுக்கான ஒரு ப்ரோமோ, லோகோ ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரோமோ வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதை பார்க்கறதுக்காகத்தான் பிக் பாஸ் ரசிகர்கள் அத்தனை பேருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 ஐலோகோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் தெளிவாக பேசுவோம். முதல்ல இன்னைக்கு வந்து ஐலோகோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக 6 மணிக்கு வந்து லோகோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் தான், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், அப்புறம் ட்விட்டர், இந்த மாதிரியான ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா தளங்களில் ரிலீஸ் ஆகுது. 15 செகண்ட்ஸ், அவ்வளவுதான். வெறும் 15 செகண்ட்ஸ் தான் அந்த ப்ரோமோ. ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துருக்கிறாங்க. பெருசாக ஹாகா ஹோஹோன்னு சொல்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாலாம் இல்லை, சிம்பிளாகவே எடுத்து முடிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி வந்து ஒரு நல்ல மாசான ஒரு லுக்கில் இருக்காரு. அவர் இந்த லுக்லேயே இந்த சீசன் முழுக்க ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும். நல்லா இருக்காரு. கொஞ்சம் யங்கா இருக்காப்புல, தோற்றம் வந்து ரொம்ப யங்கா காட்டுது அவரை. ஸோ நல்லா தாடி மீடியமாக நிறைய முடி வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கிறாரு. நல்ல அப்பியரன்ஸ். ஸோ இதுலேயே அவர் வரலாம் என்ன கேட்டால். ஸோ வராரு, சேர்ல உட்காந்துருக்காரு, கோட் சூட் போட்டிருக்காரு, ஒன்றுமே இல்லை. வந்து ஒரு டேர்ன் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு வந்து கேமரா வந்து பேன் ஆகுது, அங்கங்கே வந்து அவருடைய ஃபோட்டோஸ் வந்து வருது. அப்படியே பிக் பாஸ் சீசன் 9 ஐலோகோ வந்து விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஐலோகோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிச்சயமாக பிடிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு சைடு வந்து ஹிந்தி பிக் பாஸ் போயிட்டு இருக்கு, தெலுங்கு பிக் பாஸ் போயிட்டு இருக்கு, மலையாள பிக் பாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. எல்லா ஐலோகோவும் கம்பேர் பண்ணும்பொழுது தமிழ் ஐலோகோ சீசன் 9க்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வருது 2 சைடில் வந்து சேம் சீசன் 8க்கான அதே பேட்டர்ன். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு சக்கரம் மாதிரி வந்து மறுபடியும் அந்த சக்கரம் போயிட்டு ஒரு சர்க்கிள் வருது, அதுக்குள்ள 9 சிம்பிள் வருது, அதுக்குள்ள ஒரு கேமரா, அதுக்குள்ள ஒரு லென்ஸு. ஸோ நீங்கள் இது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நாங்கள் வந்து 24/7 உங்களை வந்து கண்காணிச்சுட்டே இருப்போம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா? இவ்வளவுதான் இந்த 15 செகண்ட்ஸ் லோகோ ப்ரோமோ. இதில் பெருசாக நம்ம வந்து சொல்கிறதுக்கும் பேசுறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஏதாச்சும் இருக்குமா அப்படி இப்படி நாங்கள் எங்கேன்னு தேடி பார்த்தா நறுக்குன்னு 4 விஷயம் மாட்டியிருக்கு. இப்போ இந்த ஷோ எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு கவலை நமக்கு இருந்துச்சு. ஏன்னா ஷோ நல்லா போகணும், நிறைய கண்டென்ட் கொடுக்கணும், டிஆர்பி ஏறணும், மக்கள் அதை பார்க்கணும், வரவேற்கணும் அப்படின்னா அந்த ஷோவில் வந்து டாஸ்க் ஒழுங்காக கொடுக்கணும். டாஸ்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீசன்ல டாஸ்கே இல்லை நல்ல டாஸ்க் இல்லை அப்படின்னா அந்த சீசன் ஜெயிக்காது. ஊத்தி மூடிட்டு போக வேண்டியதா, மக்கள் பார்க்க மாட்டாங்க, ஆதரிக்க மாட்டாங்க. இதனால பல பேருக்கு பிரச்சனை, டிஆர்பி இருக்காது. ஸோ அதை நம்பி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சரியான வருமானம் இருக்காது. அப்கோர்ஸ் யூடியூபர்ஸ் ரிவ்யூ பண்ற என்ன மாதிரியான ஆட்களுக்கு ஷோ நல்லா போனா மட்டும்தான் காசு, உண்மைதான். சரிங்களா? ஸோ அப்படி இந்த சீசன்ல ஒழுங்கா ஏதாச்சும் பண்ணுவாங்களா? இவங்க டாஸ்க் எல்லாம் ஏன் கொடுக்காம இருந்தாங்க இத்தனை சீசன்ல? போன சீசன்ல டாஸ்க் இல்லை, சீசன் 7ல பெருசா டாஸ்க் கிடையாது, 6ல டாஸ்கே கிடையாது. டாஸ்க் இருந்துச்சு, ஓரளவுக்கு கொடுத்தாங்க 6ல. என்ன காரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் இல்லை அப்படின்வாங்க. அதுவும் கமல் சார் போன பிறகு போன சீசன்ல சுத்தமா ஸ்பான்சர் கிடையாது. இப்போ விஜய் சேதுபதி புதுசா என்ட்ரி கொடுக்குறாரு, அவர் எப்படி பண்ண போறாரு, ஏதா பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ ஸ்பான்சர் வந்து பெருசா இல்லை. ஆனா வந்தால உள்ள ஒருத்தன் வந்தால வடக்கன் காலை வச்சா சும்மா இருப்பானா? இத்தனை நாட்களாக டிஸ்னி ஹாட் ஸ்டாரா இருந்தது, டிஸ்னி கையில இருந்த ஹாட் ஸ்டார் ஜியோ கையில மாறுச்சு, ஓனர்ஷிப் மாறுது, ரிலையன்ஸ் குரூப்புக்கு சேனல் வந்து மாற்றப்படுது, விஜய் டிவி மொத்தமா வந்து யார் கைப்பற்றா? நம்மளுடைய ஜியோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து வாங்குறாங்க. சரிங்களா? ரிலையன்ஸ் கம்பெனி வாங்கிருச்சு. அம்பானி வாங்கிட்டாருங்க, ரொம்பலாம் நம்ம போகலாம், அம்பானி வாங்கிட்டாப்ல. ஸோ அம்பானி வாங்கின உடனே டிஸ்னி ஹாட் ஸ்டாராக இருக்கிறது ஜியோ ஹாட் ஸ்டாராக மாறிடுச்சு. போன சீசன் முடிஞ்ச உடனே அதை வந்து மாற்றிட்டாங்க. ஏற்கனவே அவருக்கு ஒரு சேனல் இருக்கு, கலர்ஸ் டிவி, அது வந்து நம்ம அம்பானியோடது தான். ஸோ கலர்ஸ் டிவியும் விஜய் டிவியும் கொலாபரேட் பண்ணி இனிமேல் ஷோஸ் நடத்த போகிறாங்க. இப்போ பிக் பாஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் கலர்ஸ் டிவியில் தான் போக போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் விஜய் டிவியில் தான் இந்த சீசன் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்றது உறுதியாயிடுச்சு. ஸோ அம்பானி உள்ள வந்த உடனே ஷோவை நல்லா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பலமான ஸ்பான்சர்ஸா உள்ள எடுத்து போட்டிருக்காரு. நிச்சயமா எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. 4 ஸ்பான்சர் வந்து இருக்கிறாங்க, கோ ஸ்பான்சர். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்பான்சரே வந்து நம்ம ஏஷியன் பெயிண்ட், ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்தில் நிப்பான் பெயிண்ட் இருந்துச்சு.
ஸோ நிப்பான் பெயிண்ட் வந்து நிப்பான் லாபி வந்து கொடுப்பாங்க, நிறைய வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி டாஸ்க் நடக்கும், நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க, நிறைய கிஃப்ட் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. மறுபடியும் இப்போ யார் வந்திருக்கா, நிப்பானுக்கு பதிலாக ஏஷியன் பெயிண்ட் களத்துக்குள்ள வந்திருக்கு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சல், இந்துஸ்தான் யூனிலிவரும் உள்ள ஸ்பான்சர்ஷிப்ல வந்துருச்சு. ஏன்னா எல்லாமே நீங்க யாரோட கனெக்ட் பண்ணலாம், அம்பானியோட தான் கனெக்ட் பண்ணலாம், அம்பானி அதான் இவங்களோட தான் கனெக்ட் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனத்தினுடைய சம்பாதித்தியம் சொத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா கூட இவங்க 2 பேர் சொத்துக்கு வந்து ஈடாகாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க அவங்க. ஓகேவா, சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு அமைச்சர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர்களா இருந்தவங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவங்கெல்லாம் வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியல. ஓகேவா, சரி, நடுவில் ஒரு சின்ன அரசியல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெயிட் பார்ட்டி ஜியோ உள்ள வந்த உடனே நறுக்குன்னு யாரை கூப்பிட்டாப்புல, ஏஷியன் பெயிண்ட் வந்துருச்சு, ஒரு பக்கம் சர்ஃபெக்சல் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் ROFL அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை, ஃபெவிகால், ஃபெவிஸ்டிக்கு, இந்த பெடிலைட்டு, இந்த மாதிரியான இந்த பிராண்டை உருவாக்கக்கூடிய அந்த கம்பெனியும் உள்ள ஸ்பான்சர்ஷிப்புக்கு வந்திருக்கு. முக்கியமாக உள்ள யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி உள்ள வந்திருக்கு. சீசன் 7ல அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணதுக்கு கார் வந்து பிரசன்ட் பண்ணாங்க. போன சீசன்ல முத்துக்குமார் வந்து ஜெயிச்சதுக்கு பெருசா ஒண்ணுமே கொடுக்கல. இருக்கிறதுலே லக்கியஸ்ட் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீசன் 7 அர்ச்சனா தான். கார் வாங்கினாங்க, நிலம் வாங்கினாங்க, 50 லட்சம் வாங்கினாங்க, நிறைய அவங்களுக்கு வந்து கிடைச்சது. ஆனா அதே மாதிரி அர்ச்சனாக்கு அடுத்து இந்த சீசன் 9ல டைட்டில் வின் பண்ண போற அந்த ஒரு வின்னருக்கு நிறைய கிஃப்ட் இருக்குங்க, எக்கச்சக்கமான கிஃப்ட் இருக்கு. காரு வரும், வீடு வரும், லேண்டு வரும், 50 லட்சம்ன்றது 1 கோடியா கூட வரும், ஏன்னா அம்பானி கையில் போயிடுச்சு இல்லையா. ஸோ ரிலையன்ஸ் குரூப்பினுடைய முதல் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் ஆடியன்ஸை பிடிக்கணும். வடக்கன்ஸ் வந்து இப்போ பாருங்களேன், இந்த நான் சொன்ன அந்த 4 கம்பெனி இருக்குல்ல, ஏஷியன் பெயிண்டாக இருக்கட்டும், ஃபெவிகால் கம்பெனியாக இருக்கட்டும், சர்ஃபெக்சல் இந்துஸ்தான் யூனிலிவராக இருக்கட்டும், மாருதி சுசுகியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சார்ந்தவர்கள். ஸோ அம்பானியும் அங்கே இருக்கிறவர் தான். ஸோ ஒட்டுமொத்த மும்பை மாஃபியாவுடைய கண்ட்ரோலில் தமிழ் விஜய் டிவி இருக்கு, போயிருச்சு, ஹாட் ஸ்டார் போயிருச்சு, பிக் பாஸ் ஷோ போயிருச்சு. ஸோ இனிமேல் என்ன பண்ண முடியாது, அவன் வைக்கிறதா சட்டம். அவன் நினைச்சானா என்ன வேணா பண்ணுவான். அம்பானி பற்றி தெரியாத அவங்களுக்கு, அம்பானி நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணுவாப்புல. இந்த ஷோ வந்து டிஆர்பி ஏற்றுறது கூட என்ன வேணா பண்ணுவாப்புல. ஷோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து நல்லா போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எங்க எனக்கு சின்னதாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்னா ஐலோவை பார்க்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஷோவும் இதே மாதிரி போயிருமோ அப்படின்னு எந்த இடத்துல நான் யோசிக்கிறேன்னா, இவ்வளோ விஷயங்கள் வந்து ஸ்பான்சர்லாம் வாங்கி இவ்வளோ பெருசாக வரப்போகிற ஷோனுடைய ஒரு லோகோல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. சீசனில் எப்படி வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, டாஸ்க் எப்படி கொடுப்பாங்க, எப்படிப்பட்ட கண்டென்ட்டை வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க, எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க, இதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுன்னா. பட் இருந்தாலும் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இந்த சீசனை அனுப்புவோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு விஷயம். விரைவில் டீசர் எல்லாமே வரும். இதுக்கப்புறம் என்ன டேட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க, October 5 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கேட்டகரிஸ்ல இருந்து கண்டஸ்டன்ஸ் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து வந்திருக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா 2 கோரியோகிராஃபர்ஸ் வர போகிறாங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ் 2 கோரியோகிராஃபர்ஸ் வந்து வர போகிறாங்களா இந்த வாட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய கோரியோகிராஃபர்ஸ் வந்து புகழ் பெற்று போயிருக்காங்க. சாண்டி பயங்கரமாக இப்போ வந்து லியோ படத்தில் வில்லனாக நடிச்சதை தாண்டி லோக்கா அப்படிங்கிற ஒரு படத்தில் மிரட்டி இருக்கிறாப்புல சாண்டி மலையாள படத்தில். ஸோ 2 கோரியோகிராஃபர், 2 சிங்கர்ஸ் உள்ள வர போகிறாங்க. 4லேருந்து 5 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வர போகிறாங்களாம். யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், 4லேருந்து 5 பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ள இந்த வாட்டி யூடியூபர்ஸ்க்குலாம் ஒரு நல்ல காலம் போல யார் யார் போறாங்க, யார் யாருக்கு அந்த லக் இருக்குன்றத பார்ப்போம். 4லேருந்து 5 பேர், 4லேருந்து 5 சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ். கடைசியா வந்து யூடியூப்ல ஒரு பெரிய கார்பரேட் சேனல்லாம் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ், கலாட்டா, இந்த மாதிரியான சேனல்ஸ்ல ஆங்கரிங் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 5லேருந்து 6 இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆங்கர் பண்றவரும் ஒரு டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ 6 பேர்கிட்ட யூடியூப், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவை சார்ந்தவர்கள் உள்ள போக போறாங்க. இதுல காமன் கேட்டகரி அப்படின்னு யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த காமன் பீப்புள். யார் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ற பேர்ல இவங்க தான் இந்த காமன் பீப்புளா உள்ள போக போறாங்க. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு நடக்க போது, நல்லது நடந்தா சரி, அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த ப்ரோமோன ஒரு அப்டேட். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க
உங்களுக்கு இந்த ஐலோகோ பிடிச்சிருக்கா, எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் மாறி போச்சு. எந்த வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் ஜாஸ்தி வருதோ அந்த வீடியோ தான் சஜஷன் ஆகும் மற்றவங்களுக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவிந்தன்.